கல் தடையை நீக்கணுமா? கள் உணவு, கள் போதைப் பொருளும் அல்ல, மதுவும் அல்ல. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உரிமை கொடுத்துச்சுன்னா கல்லை ஏன் வந்து தமிழ்நாடு அரசு தடை செய்யும்? இது கொள்கை முடிவு அல்ல, கொள்ளை முடிவு. உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது. கல்லுல வந்து கடைகளில் வந்து கலப்படம் நடக்குது. இதனால பல உயிர்கள் வந்து தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நம்ம இழந்திருக்கோம். தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? கலப்படத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல், வல்லமை, திறமை கொண்டவர் முதலமைச்சர் நாற்காலியில் அமரட்டும். நீங்கள் இறங்குங்கள். பொதுமக்களோட பார்வையில் கல் அப்படிங்கிறது ஒரு போதைப் பொருள். டாஸ்மார்க்ல விற்கிற நவீன சாராயம் போன்ற அது ஒரு போதைப் பொருள் அப்படிங்கிற பார்வை தான் பொதுமக்கள் மத்தியில் இருக்கு. மக்கள் மாறிட்டாங்க, ஆனால் ஆட்சியாளர்கள் மாற தயாரா இல்லை. கல்லீரல் கெட்டு போய் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நோயாளி. குடிநோய்க்கே கள் அருமருந்து. அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மதுவிலக்கு சட்டமா இல்ல மதுவிலக்கு சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா? The government of Tamil Nadu is the accused person, not the Tony Tapper. வர சொல்லுங்க வாரத்துக்கு. அந்த கல்லிக்கு நடத்துகிற போராட்டங்களை குறிப்பாக நாம் தமிழ் வந்து அவங்க எவ்வளோ தொடர்ச்சி அவங்க கூட நிற்கிறாங்க. இல்லை, அவங்க ஆரம்பத்துலேருந்து தொடர்ச்சியாக இருக்காங்க. முதல்வர் அவர்கள்லாம் பார்க்க நீங்கள் போகும்போது உங்களை கைது பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி என்ன நடந்துச்சு? அங்கே அனுமதி சீட்டு வாங்கிட்டு தான் உள்ளே போனோம். உடனே காவலர்கள் வந்து ஒரு கூட்டமாக வந்து காவிரியை பற்றி பேட்டி கொடுத்து முடிச்சு இந்த கல்லுன்னு ஆரம்பித்தேன், கை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. தமிழர்களுடைய தேசிய பானம் கல், தென்னங்கள், பணங்கள் அந்த மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஆதாரம் இருக்குது? சங்க காலத்தில் அதிகமான அவையாறு கள்ளு குடிச்சிருக்காங்க. சிறியகள் பெரினே எமக்கிய மண்ணே, பெரியகள் பெரினே யாம்பாட தான் மகிழ்ந்து உண்ணு மண்ணே. தடை எப்போ நீக்கப்படும் நினைக்கிறீங்க? மக்கள் செம்மறியாடுகளாக இருக்கின்ற வரை ஆட்சியாளர்கள் ஓநாய்களாகத்தான் இருப்பார்கள். கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு கல்வி இயக்க ஒருங்கிணைப்பாளர் திரு கல் நல்லசாமி அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமாக இருக்கின்றேன். தொடர்ந்து பல நாட்களாக போராடிட்டு இருக்கீங்க கல் விடுதலைக்காண்டி. தமிழ்நாடு முழுக்க கல் விடுதலை 20 ஆண்டுகளா வந்து போராடிட்டு இருக்கீங்க. தமிழ்நாடு முழுக்க கல் விடுதலைக்கான போராட்டம் வந்து நடந்துகிட்டே இருக்குது. கல் ஏன் வந்து தடையை நீக்கணும்? அதற்கு கள் உணவு, கள் போதைப் பொருளும் அல்ல, மதுவும் அல்ல. கள் இறக்குவதும் பருகுவதும் அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை. அந்த உரிமையை தமிழ்நாடு அரசு கலப்படத்தை காரணம் காட்டி அநியாயமாக பறித்து கொண்டது. இதில் யார் குற்றவாளி? கள் இறக்குவோரா? கள் இறக்குவோர் மீது நடவடிக்கை எடுக்கும் தமிழ்நாடு அரசா? அரசுதான் குற்றவாளி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உரிமை கொடுத்துச்சுன்னா கல்லை ஏன் வந்து தமிழ்நாடு அரசு தடை செய்ய போகிறது? இது கொள்கை முடிவு அல்ல, கொள்ளை முடிவு. அதாவது இன்னைக்கு வந்து டாஸ்மாக் மதுக்களுடைய விற்பனை குறையுங்கிறதுக்காக ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு காரணம் தான் கல் தடை. கலப்படத்தை காரணம் காட்டி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இல்லை. கல் வந்து தடை செய்யும் போது அரசாங்க சார்பில் இல்லை அரசாங்கத்தோட ஆதரவாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா கல்லில் வந்து கலப்படம் நடந்துடும், கல்லில் வந்து கடைகளில் வந்து கலப்படம் நடக்குது, இதனால பல உயிர்கள் வந்து தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நம்ம இழந்திருக்கோம், அதன் காரணமாக வந்து இதை தடை பண்ணியிருக்கோம், இது வந்து ஒரு ஒருங்கிணைப்பான இது அமைப்புக்கு நாங்கள் வந்து ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அது செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. பக்கத்தில் பாண்டியில் இருக்கிறாங்கல்ல, கேரளாவில், தெலுங்கானாவில், ஆந்திராவில், அண்டை மாநிலங்களில் உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது. அங்கேயும் கலப்படம் பண்ணுவாங்கல்ல. அந்த அரசுகளெல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் அந்த முதல்வர் நாற்காலியில் நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள்? இறங்குங்கள். ஆளுமை உள்ளவர், கலப்படத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல், வல்லமை, திறமை கொண்டவர் முதலமைச்சர் நாற்காலியில் அமரட்டும். நீங்கள் இறங்குங்கள். இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன பதில் சொல்லப் போகின்றார்? அடுத்து எந்த அடிப்படையில் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்றீர்கள்? அண்டர் வாட் அத்தாரிட்டி யூ ஆர் ஹோல்டிங் சச் அன் ஆஃபீஸ் எஸ் ஏ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு? அரசியலமைப்பு சட்டப்படி சத்தியவாக்கு பிரமாணம், ரகசிய காப்பு எடுத்தானே கொண்டிருக்கீங்க. அதை மதித்து நடக்க வேண்டிய கடமை, பொறுப்பு உங்களுக்கு உண்டா இல்லையா? இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது? இதற்கு என்ன பதில் சொல்லப் போகின்றார் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள்? இல்லையா, கல் விடுதலை பற்றி பேசும்போது நம்ம அண்டை மாநிலங்கள் வந்து கை காமிக்கிறோம். கேரளாவில் இருக்குது, பாண்டிச்சேரியில் இருக்குது, தெலுங்கானாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது. மற்ற மாநிலம் கம்பேர் பண்ணும்போது பனைமரங்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. அப்போனா தமிழ்நாட்டில் வந்து அதிகமான பனைமரம் இருக்கும்போது அதிகமான கல் இறக்குமதி இருக்க போது அங்கே கலப்படம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்ல. இது எப்படி நம்ம வந்து ஈஸியாக அதை வந்து கை காமிச்சிட்டு போக முடியும்? அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? மதுன்னு சொல்லுதா, உணவுன்னு சொல்லுதா,
தடை செய்யப்பட வேண்டிய பண்டம்னு சொல்லுதா? அரசியல் அமைப்பு சட்டம் 47வது பிரிவு தான் மது கொள்கை, மது விலக்கு மற்றும் போதைப் பொருளை பற்றி சொல்லுது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த ஸ்டேட் ஷால் ரெகார்ட் raising the level of nutrition and the standard of living of its people and the improvement of public health as among its primary duties, and in particular the state shall endeavour to bring about the prohibition of the consumption except for medicinal purposes of intoxicating drinks and of drugs which are injurious to health. The duties of the state. 3. 1 சத்தான உணவு கொடுப்பது, 2 மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது, உடல்நலத்தை பேணுவது. இது கல்லில் இருக்குது. இறக்குமதி மதுக்கள்ளி, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்கள்ளி, சாராயத்திலே இவை இல்லை. இதற்காக மதுவிலக்கு கொண்டு வருகின்ற பொழுது மருந்துகளுக்கு விலக்களித்து விட்டு எக்ஸப்ட் ஃபார் மெடிசினல் பர்பஸஸ். கல் ஒரு அருமருந்து. சித்த வைத்தியத்தில் முக்கியமான மூலப்பொருள் கல். இயற்கை விவசாயத்தில் பஞ்சகாவியா அமிர்த கரைசல் தயாரிக்கிறதுக்கு முக்கிய மூலப்பொருள் கல். ஆனால் பொதுமக்களோட பார்வையில் கல் அப்படிங்கிறது ஒரு போதைப் பொருள். சாராயம் போன்று அது ஒரு போதைப் பொருள். இல்லை டாஸ்மார்க்கில் விற்கிற நவீன சாராயம் போன்று அது ஒரு போதைப் பொருள் அப்படிங்கிற பார்வை தான் பொதுமக்கள் மத்தியில் இருக்குது. பொதுமக்கள் மத்தியில் பார்வை எப்படி இருக்கோ இல்லையோ, 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி கல் இயக்கம் ஆரம்பித்த போது பொதுமக்கள் சிலர் கல்லுன்னு சொன்ன முகம் சுளிப்பாங்க. இப்போ யாருமே சுளிக்கிறதில்லை. மக்கள் மாறிட்டாங்க. ஆனால் ஆட்சியாளர்கள் மாற தயாராக இல்லை. அவங்கள பொறுத்தளவில் கொள்ளை ஒன்று தான் கொள்கை. எதுக்கு தடை விதிக்கணும்? கல் ஒரு அருமருந்து. நீங்கள் ஒருத்தர் டாஸ்மாக் கடையில் தொடர்ந்து மது பருகிக்கிட்டு இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு குடிகாரருடைய கல்லீரல் பாதிக்கப்படும். அந்த கல்லீரலில் அசிட்டால் டிஹைடு என்று சொல்லக்கூடிய நஞ்சு படர்ந்து கல்லீரல் கெட்டு போய் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நோயாளி. அப்படிப்பட்ட ஒரு குடிநோயாளி காலையிலும் மாலையிலும் கல்லை அளவாக பருகி வந்தால் அந்த அசிட்டால் டிஹைடு மெல்ல 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 அகற்றப்பட்டு அந்த நோயாளி குணமடைவார். ஆக குடிநோய்க்கே கல் அருமருந்து. ஆகவே மருந்துகளுக்கு விலக்களித்து விட்டு எக்ஸப்ட் ஃபார் மெடிசினல் பர்பஸஸ். எதுக்கு தடை விதிக்கணும்? இன்டாஸ்கேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். உடலுக்கு கேடும் தீங்கும் விளைவிக்கக்கூடிய பானங்களுக்கும் பண்டங்களுக்கு தான் தடை விதிக்கணும். ஆனால் செய்யக்கூடாத செஞ்சுருக்கீங்க, செய்ய வேண்டியது செய்யலை. செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடும். 40 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கீங்கள்ல, 39 பேர் தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கீங்கள்ல, இந்த 39 பேர் ஒரு திருத்தம் கொண்டு வாங்க. அரசியல் அமைப்பு சட்டம் 47வது பிரிவுக்கு ஒரு திருத்தம் கொண்டு வாங்க. டோடி இஸ் என் இன்டாஸ்கேட்டிங் லிக்கா, அது ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் திருத்தம் கொண்டு வாங்க. நாங்கள் ஏன் கேட்குறோம்? ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் நடைமுறையில் இருக்கும்போது நீங்கள் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி எங்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, முதல்வரை பார்த்து, அரசியலமைப்பு சட்டப்படி கள்ளறக்கி சத்தப்படுத்துகிறோம், நீங்கள் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கின்றீர்கள். அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மதுவிலக்கு சட்டமா இல்லை மதுவிலக்கு சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா? யார் குற்றவாளி? கள் இறக்குவோர் குற்றவாளியா? கள் இறக்குவோர் மீது நடவடிக்கை எடுக்கும் இந்த அரசு குற்றவாளியா? அரசு தான் குற்றவாளி. த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் த அக்யூஸ்டு பர்சன், நாட் த டோடி டேப்பர். வர சொல்லுங்க வாரத்துக்கு. முன்னாள் முதல்வர் 2 பேர் இருக்காங்க, இபிஎஸ் ஓபிஎஸ். இப்போ மு.க. ஸ்டாலின் இருக்கார். இதுக்கு முன்னாடி 3 பேர் ஆதாயம் தேடினவங்க. யாருன்னா, எம்ஜிஆர் ஆதாயம் தேடல, அவர் காலத்தில் தான் கொண்டு வந்தாங்க. அவர் ஒரு கல் ஆதரவாளர். அவர் காலமாயிட்டு அவருடைய காலத்தில் தான் நான் கல் தடை கொண்டு வந்தாங்க. 1187 கொண்டு வந்தாங்க. அப்போது கொண்டு வரும்போது அவர் எப்படி இருந்தார்னு உங்களுக்கு தெரியும். அமெரிக்காவிலிருந்து மருத்துவமனையில் திரும்பி வந்து சில நேரங்களில் நினைவாற்றம் இருக்காது. அந்த நேரத்தில் யாரோ ஆரம் வீரப்பன் போன்றவங்கெல்லாம் ஆளுமையோடு இருந்தாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் யாராச்சும் இந்த மாதிரி சதி செஞ்சுருக்கணும், அவர்கிட்ட ஊட்டிட்டாங்க, அதுதான் நடந்திருக்கணும். ஆனால் எம்ஜிஆர் ஒரு கல் ஆதரவாளர். அவருடைய சுயசரிதை நான் ஏன் பிறந்தேன் பதிவு பண்ணுறாரு. நான் சிறுவனாக இருந்தபோது நோய்வாய்ப்பட்டிருந்தேன், கல்லை தொடர்ந்து பருகி வந்ததால் நோயிலிருந்து மீண்டேன்னு பதிவு பண்ணுறாரு. கடைசி அதே ஆண்டு டிசம்பர் 24 காலமாயிடுறாரு. சில நேரங்களில் நினைவாற்றல் இருந்திருக்காரு. அவருக்கு தெரிஞ்சிருந்தால் நடந்திருக்காது. அதுக்கு பின்னாடி ஆதாயம் தேடியவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அதை தொடர்ந்து ஆதாயம் தேடியவர்கள் ஜெயலலிதா அவர்கள். அவங்க 2 பேரும் மேலே போயிட்டாங்க. இந்த 3 பேர்த்து வரவழைக்க முடியாது. இப்போ 3 பேர் இருக்கீங்கல்ல, இபிஎஸ் ஓபிஎஸ் மு.க. ஸ்டாலின். வாங்க 3 பேர் உட்காருங்க ஒரு பக்கம், வாதத்துக்கு வாதம் வச்சுக்கலாம். ஒரு வாதம் பத்திரிகை ஊடகங்கள் மட்டுமே பார்வையாளராக இருக்கட்டும். சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கருதி கள்ளும் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் மதுதான்.
இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கள்ளை விட நல்லவை. கள்ளியக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை. நிரூபிச்சிருங்க. நாங்கள் எதுக்கு கோரிக்கை வைக்கிறோம், எதுக்கு போராடுறோம்? ஐயா இப்போ நீங்கள் தான் பகுத்தறிவு பாசறையில் பயின்றவங்களாச்சே, வாங்க பார்த்துக்க. ஐயா இப்போ தமிழ்நாடு முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தாங்க. அப்போ நீங்கள் அவர்கிட்ட இதே கோரிக்கை வச்சுருக்கீங்க, கல் இயக்கம் கல் விடுதலை பண்ணணும், கல் தடை நீக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ அவர் என்ன சொன்னார்? எடப்பாடி பழனிசாமி பார்க்கலான்னு சொன்னார். அதாவது 2021 தேர்தலுக்கு முன்னாடி அவரை பார்த்து சொன்னோம், ஐயா தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிப்பதற்கு முன்பாக கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்கி அறிவிங்க. பனை, தென்னை, ஈச்ச மரங்கள் இருந்தால் அவற்றிலிருந்து நீராவாகவோ கல்லாகவோ பதநீராகவோ இறக்கியும் குடித்தும் விற்றும் கொள்ளலாம். இவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி உள்நாட்டிலும் உலகளவிலும் சந்தைப்படுத்தியும் கொள்ளலாம். அரசினுடைய தலையீடு குறுக்கீடு இருக்காது. ஏலம் கடை இல்லவே இல்லை. அதே நேரத்தில் கலப்படம் போன்ற தவறுகள் நடப்பதாக கண்டறியப்பட்டால் கடுமையான தண்டனை இருக்கும் என்ற அறிவிப்போடு நிறுத்தி கொண்டால் இன்றைக்கி 83 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணிட்டு இளைஞர்கள் காத்திருக்காங்க. அருமையான வேலைவாய்ப்பு. இதுக்கு மின்சார தேவையில்லை. சுற்றுச்சூழலை பாதிக்காத ஒரு தொழில். மதிப்பு கூட்டப்பட்ட பட்டமாக மாற்றி பவுச்சில், பாட்டில்களில், டின்களில், டப்பாக்களில், டெட்ரா பேக்கிங்கில் அடைச்சி மேலை நாடுகளில், வளர்ந்த நாடுகளில், தலைநகரங்களில், நட்சத்திர விடுதிகளில், பன்னாட்டு விமானத்தலங்களில், வரிசெலுத்தப்பட்ட கடைகளில் சந்தைப்படுத்துகின்ற பொழுது பெரிய அளவிலான வருவாய் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். அந்நிய செலாவணியை ஈட்ட முடியும். தமிழ்நாடு தலை நிமிரும் முதன்மை மாநிலமாக மாறும். இன்றைக்கி இந்தியாவில் 8 கோடி பனைமரங்கள் இருக்குது. அந்த 8 கோடி பனைமரங்களில் 5 கோடி பனைமரங்கள் தமிழ்நாட்டுக்கு தான் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு எதுக்கும் கிடையாது. கஜா புயல்லாம் வந்தது, எல்லா மரங்களும் வீழ்ந்துட்டுது, பனைகள் மட்டும் நிமிர்ந்து நின்றுது. நீங்கள் கல்தடை நீக்கி அறிவிச்சிங்கன்னா ஒரு தொகுதியில் 2000 குறைஞ்சபட்சம் 2000 6000 7000 வாக்குகள் வரல கூடுதலாக கிடைக்கும். அப்படி கிடைக்கின்ற பொழுது நீங்கள் ஆட்சியை தக்க வைத்து கொள்ள முடியும். எங்கள் பேச்சை கேட்டிருந்தார்னா, கல்தடை நீக்கியிருந்தார்னா ஆட்சியை அவர் தக்க வைத்து கொண்டிருக்க முடியும். மு.க. ஸ்டாலின் முதல்வராக வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்காது. உங்களுடைய பேச்சை கேட்காதனால தான் அதிமுக. ஆமாம். ஆனால் அது போக பல நல்ல திட்டங்களை எடப்பாடி அவர்கள் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க அதிமுக தரப்பில் சொல்லுவாங்க. இருந்தாலும் எடப்பாடி அவர்கள் தன்னை ஒரு விவசாயியாக கிளைம் பண்ணிக்கிறாரு. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நான் விவசாய மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறோம் பாரு. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுடைய தோழன் அப்படிங்கிறாரு. அமைச்சர்கள்லாம் பட்டம் சுட்டுறாங்க. விவசாயிகளுடைய காவலன் அப்படிங்கிற மாதிரி பட்டம். விவசாய பொருள் தான் கல்லுனா அதை ஏன் தடை செய்ய போகிறாங்க? ஏன் தடையை நீக்காமல் வச்சுருக்காங்க? ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல? காரணம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி மது மூலமாக வருவாய் அரசுக்கு எவ்வளோ கிடைக்குது? 50,000 கோடி கிடைக்குது. இது முன்கதவு வழியாக வருது. இது எல்லாத்துக்கும் தெரியுது. இதை வச்சு தான் அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுப்பதாகவும் நலத்திட்டங்களை நடத்தி வருவதாகவும் பெருமையாக பேசிக்கொள்ள. கல் வந்தால் டாஸ்மார்க்கோடைய விற்பனை எப்படி குறையும்னு நினைக்கிறீங்க? விற்பனை பெருசாக குறையாது. ஒரு 10% அளவுக்கு குறையுங்கிறது எங்களுடைய கணிப்பு. ஆனால் போதை வேணுங்கிறவங்க இறக்குமதி மதுக்களுக்கு, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தான் போவாங்க. கல்லுக்கு வர மாட்டாங்க. உடல் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்கள் மட்டும்தான் கல்லுக்கு வருவாங்க. இல்லை, பொதுமக்கள் மத்தியில் கல்லுக்கான விழிப்புணர்வு இருக்குன்னு நினைக்கிறேன். விழிப்புணர்வு இன்றைக்கு இருக்கின்றது. இன்றைக்கு பெரிய அளவிலான விழிப்புணர்வு இருக்கின்றது. விரைவில் 2026 தேர்தல் முடிவதற்குள் தமிழ்நாடு மக்கள் எப்படி ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டை போராட்டம் நடத்தி இளைஞர்களும் இயற்கை ஆர்வலர்களும் மீட்டு எடுத்து கொடுத்தார்களோ அதை போல கல்லுக்கும் விடுதலையை பெற்றுத் தருவார்கள் என்ற நம்பிக்கை கல் இயக்கத்துக்கு இருக்குது. அந்த கல் இயக்க நடத்துகிற போராட்டங்கள் குறிப்பாக நாம் தமிழ் தொடர்ந்து பங்கேற்கிறீங்க. நீங்களும் பல தேர்தலில் ஆதரவு கொடுத்த மாதிரியான செய்திகள்லாம் பார்க்க முடியுது. அவங்க எவ்வளோ தொடர்ச்சியாக அவங்க கூட நிற்கிறாங்க? இல்லை, அவங்க ஆரம்பத்துலேருந்து தொடர்ச்சியாக இருக்காங்க. ஏன்னா நான் 2 முறை யாழ்ப்பாணம் போயிருந்தேன். போருக்கு முன்னாடி, போருக்கு பின்னாடி. அங்கே கள்ளத்தான் முன்னிறுத்தினாங்க. இங்கே IMFLன்னு சொல்கிறாங்க, அங்கே SMFLன்னு சொல்கிறாங்க, ஸ்ரீலங்கா மேட் ஃபாரின் லிக்கர்ஸ். அதுக்கு அங்கே மரியாதை இல்லை. யாழ்ப்பாணத்தில் கல்லுக்கு தான் மரியாதை, அதுக்கு தான் முதன்மை இடம். அந்த அளவுக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கணும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இப்போ கூட கல்குடிப்பு போராட்டத்தை நடத்தினீங்க. அண்ணாமலை அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் முன்னாடி நடத்தின சீமான் அவர்கள் கலந்துக்கிட்டாரு. அதன் தொடர்ச்சியாக சட்டமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி தலைவர்கள் முதல்வர் அவர்கள்லாம் பார்க்க நீங்கள் போகும்போது உங்களை கைது பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி என்ன நடந்துச்சு? ஒன்றும் இல்லை. அந்த அன்னைக்கு நான் போனதுக்கு காரணம் நீர்வளத்துறை மானிய கோரிக்கை. நடப்பு தண்ணீர் ஆண்டில் 3 முறை மேட்டூர் அணை முழு கொள்ளளவு வெட்டுச்சு.
இருந்தாலும் குறுவை சாகுபடி சாத்தியமாகலை. இதுக்கு என்ன காரணம்? காவிரி தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறு காரணமா, இல்லை கர்நாடகா தீர்ப்பை மதித்து தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நேர மாதாந்திர அடிப்படையில் திறந்துவிட தவறியது காரணமா, இல்லை காவிரி மேலாண்மை ஆணையம் ஒழுங்காற்றுக்குழு செயல்பாடு சரியில்லையா, இல்லை இந்திய அரசும் உச்சநீதிமன்றமும் பாராமுகமாக இருந்துட்டுதா? இதை பற்றி பேரவையில் விவாதிக்க வேண்டும் அப்படின்னு தான் மனு கொண்டுக்கிட்டு போனோம். அந்த மனுவை தனிப்பிரிவில் பதிவு பண்ணிவிட்டு எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட கொடுக்கலான்ட்டு அங்கே அனுமதி சீட்டு வாங்கிட்டு தான் உள்ளே போனோம். உள்ளே போனோடனே அந்த சட்டப்பேரவை நடந்துக்கிட்டு இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் என்ன சொன்னாங்க, ஐயா நீங்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுங்க ஐயான்னாங்க. சரின்னு ஏற்கனவே அந்த இடத்துல 6-7 முறை கொடுத்துருக்குறேன். சட்டப்பேரவை நடந்தபோது கொடுத்துருக்குறேன். வந்து கொடுத்த உடனே காவலர்கள் வந்து ஒரு கூட்டமாக வந்து இங்கே கொடுக்கூடாதுன்னு இழுத்துக்கிட்டு போயிட்டாங்க. இழுத்துக்கிட்டு அப்புறப்படுத்தி சாலைக்கு அப்பால் அந்த பார்க் இருக்குல்லங்க, வாகனங்கள்லாம் நிறுத்துவாங்கல்ல, அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. அங்கே போய் பேட்டி கொடுத்தேன். காவிரியை பற்றி பேட்டி கொடுத்து முடிச்சு அடுத்து கல்லுன்னு ஆரம்பித்தேன். கை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஐயா நான் இருதய நோயாளி கத்துனீங்க அந்த இடத்துல சொன்னேன். இருந்தாலும் என்னை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் பத்திரிக்கையாளர்கள் உடன் வந்தாங்க. உடனே வாகனத்தில் ஏற்றிட்டாங்க. கோட்டை காவல் நிலையத்தில் 5 மணி நேரம் உள்ளே வச்சுட்டாங்க. இட் இஸ் அமௌண்டிங் டு ராங்ஃபுல் கான்ஃபைன்மென்ட். கைது பண்ணி 5 மணி நேரம் வந்து நீங்கள் தடுப்பு காவலில் இருந்தீங்க. ஆமாம். இது ஒரு முறையில்லா சிறை வைப்பு. இது பத்திரிகை சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய ஒரு கொடும் செயல். இந்த போக்கை வன்மையாக கண்டிக்கின்றேன். ஆக எழுத்து சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய ஒரு செயல், அதாவது பேச்சுரிமையை. ஐயா இறுதியான கேள்வி, தமிழர்களுடைய தேசிய பானம் கல், தென்னங்கள், பணங்கள் அந்த மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஆதாரம் இருக்குது நம்மள்கிட்ட? இலக்கிய ஆதாரம் இருக்குதே. சங்க காலத்தில் அரசர்களும் புலவர்களும் ஆண்களும் பெண்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் உடன் அமர்ந்து உண்ட உணவின் ஒரு பகுதி கள். சங்க காலத்தில் அதிகமான அவையாறு கல் குடிச்சிருக்காங்க. சிறியகள் பெரினே எமக்கிய மண்ணே, பெரியகள் பெரினே யாம்பாட தான் மகிழ்ந்து உண்ணு மண்ணே. அதிகமான இறந்துடுறாரு. நடுகல்லுக்கு படையலாக வச்சு கல்லை அவையார் வழிபடுறாங்க. நடுகல் பீலி சூட்டி நாரறி சிறுகலம் துய்ப்பவும் கொள்வன் கொள்ளோ. பாரி வள்ளல் பரம்புமலைக்கு தலைவர். அங்கே பரம்புமலைக்கு வந்திருக்கும் விருந்தினர்களுக்கு, புறவலர்களுக்கு, இரவலர்களுக்கு கல்லை வாரி 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 வழங்குவாராம் வள்ளல் பாரி. அப்படி கல்லை வாரி 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 வழங்குகின்ற பொழுது சிந்துகின்ற கல்லானது அந்த பரம்பு மலையில் இருக்கக்கூடிய குன்றுகளையெல்லாம் ஊற்றிட்டு போகுமா. அந்த அளவுக்கு வாரி வழங்கினார்னு சொல்லி புறநானூற்றில் பதிவு பண்ணுறாங்க. இதெல்லாம் இலக்கிய சான்று இல்லைன்னு மறுக்க சொல்லுங்கள். இல்லை இவ்வளோ ஆதாரங்கள் இருக்கும்போதும் திமுக அரசு தொடர்ந்து கல் தடையை வந்து நீட்டிக்கிட்டு இருக்கு. இதை எப்போ தடை நீக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? தடை நீக்கிறதுக்கான காரணம், இல்லை தடை எப்போ நீக்கப்படும் நினைக்கிறீங்க? மக்கள் செம்மறியாடுகளாக இருக்கின்ற வரை ஆட்சியாளர்கள் ஓநாய்களாகத்தான் இருப்பார்கள். மக்கள் என்றைக்கு விழிப்புணர்வு பெறுகின்றார்களோ அன்றைக்கு கல் தடை நீங்கும், அது உறுதி. ஆனால் மக்கள் மத்தியில் இப்போ பெரிய அளவிலான எழுச்சி இருக்குது. ஆங்காங்கே போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நெப்போலியன் சொன்ன மாதிரி ஆங்காங்கே துருப்புக்களை நிறுத்தி வைத்துவிட்டால் துப்பாக்கியை தோக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஆக இப்போ தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் கள அமைச்சிருக்கிறோம். விரைவில் ஒரு பெரிய போராட்டத்தை இந்த அரசு எதிர்கொள்ள வேண்டி வரும். அந்த போராட்டத்தில் நாங்கள் வெற்றி பெறுவது 100க்கு 100 உறுதி. அந்த நம்பிக்கை இருக்குது. ஓகே, உங்களோட வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம், மற்ற எல்லாம் பிற. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விடையளிச்சமைக்கு நன்றி. நன்றி நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.